நேர்மையான மரவெட்டி கதை. ஒரு காலத்தில் ஒரு ஆற்றங்கரையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஆனால் நேர்மையான ஒரு மரவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்குச் சென்று விறகு வெட்டி அவற்றை சந்தையில் விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒருநாள் அவன் ஆற்றங்கரையில் விறகு வெட்டி கொண்டிருந்தபோது எதிர்பாராதாக அவனது கோடரி கையிலிருந்து நழுவி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. மரவெட்டி மிகுந்த துயரமடைந்தான். அந்த கோடரிதான் அவனது வாழ்வாதாரம். அது இல்லாமல் தன் குடும்பத்திற்கு எப்படி உணவு அளிப்பது என்று தெரியாமல் ஆற்றங்கரையில் அமர்ந்து கதறி அழுதான். திடீரென்று ஒரு அழகான தேவதை, ஆற்று தேவதை அல்லது தேவதை என சித்தரிக்கப்படுவதுண்டு, நீரிலிருந்து தோன்றினாள். மரவெட்டியின் துயரத்தைக் கண்ட அவள், மகனே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். மரவெட்டி அழுதுகொண்டே, ஓ தேவியே, என் கோடரி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது, என் வாழ்வாதாரத்தை நான் இழந்துவிட்டேன் என்று விளக்கினான். தேவதை அவனது நிலையைக் கண்டு இறங்கினாள். அவள் ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு கணம் கழித்து ஒரு பிரகாசமான தங்கக் கோடரியுடன் வெளிவந்தாள். இது உன் கோடரியா என்று கேட்டாள். மரவெட்டி அந்த தங்கக் கோடரியை பார்த்தான். அது மிகவும் அழகாக இருந்தது, நிச்சயமாக பெரும் மதிப்புடையது. ஆனால் அது அவனது கோடரி அல்ல. இல்லை தேவியே, அவன் பணிவாக பதிலளித்தான், அது என் கோடரி அல்ல. தேவதை புன்னகைத்துவிட்டு மீண்டும் ஆற்றுக்குள் மூழ்கினாள். இந்த முறை அவள் ஒரு பளபளப்பான வெள்ளிக் கோடரியுடன் வெளிவந்தாள். இது உன் கோடரியா என்று கேட்டாள். மீண்டும் மரவெட்டி தலையசைத்தான். இல்லை தேவியே, அவன் மரியாதையுடன் கூறினான், அதுவும் என் கோடரி இல்லை. அவனது நேர்மையால் கவரப்பட்ட தேவதை மூன்றாவது முறையாக மூழ்கினாள். இந்த முறை அவள் மரவெட்டியின் பழைய துருப்பிடித்த இரும்பு கோடரியுடன் வெளிவந்தாள். இது உன் கோடரியா என்று கேட்டாள். மரவெட்டியின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. ஆமாம் தேவியே, அதுதான் என் கோடரி என்று மகிழ்ச்சியுடன் கூவினான். தேவதை அவனது அசைக்க முடியாத நேர்மையால் மிகவும் நெகிழ்ந்தாள். அவள், மகனே, உன் உண்மையைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். உன் நேர்மைக்காக நான் உனக்கு வெகுமதி அளிப்பேன். அந்த 3 கோடரிகளையும் மைனஸ் தங்கக் கோடரி, வெள்ளிக் கோடரி மற்றும் உன் சொந்த இரும்பு கோடரி மைனஸ் எடுத்துக்கொள். அவை அனைத்தும் உனக்கே சொந்தம். மரவெட்டி அளவு கடந்த மகிழ்ச்சியடைந்தான். தேவதைக்கு மனம் உருக நன்றி சொன்னான். அவன் 3 கோடரிகளுடன் ஒரு செல்வந்தனாக வீடு திரும்பினான். ஆனால் நேர்மையின் மதிப்பை ஒருபோதும் மறக்கவில்லை. அவன் நேர்மைக்காக இன்றும் நினைவு கூறப்பட்டு வளமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தான். கதையின் நீதி: நேர்மையே சிறந்த கொள்கை. எப்போதும் உண்மை